வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, லெட்ஜரில் வந்து மல்டிபிள் மொபைல் நம்பர் வந்து டேலியில் எப்படி கொடுக்கறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரிலீஸ் வந்து 4.0லேருந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். 3.0வில் டிஸ்பிளே ஆகாது. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சப்ளையர் வந்து ஆல்ரெடி வந்து லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த லெட்ஜரில் வந்து நம்ம ஒரு லெட்ஜர் எடுத்துக்கலாம். அந்த லெட்ஜரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு F12 கான்ஃபிகரேஷனில் ப்ரொவைட் மல்டிபிள் மொபைல் நம்பர் அதில் வந்து நீங்கள் நோ இருக்கும், அதில் எஸ் கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா மல்டிபிள் மொபைல் நம்பர் வந்துடும். இந்த மல்டிபிள் மொபைல் நம்பரில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சப்ளையர்கிட்ட பேசும்போது 4-5 பேர்கிட்ட பேசுவோம். அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அல்லது ப்ரீவியஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா ஒரே மொபைல் நம்பர் இருக்கும். 4 மொபைல் நம்பர் எங்கே சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. இல்லை டிடிஎல் கொடுத்துருக்கணும், இல்லைனா நோட் புக்கில் எங்கேயாவது எழுதி வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ராஜா அண்ட் கம்பெனி அப்படிங்கிறதுனால ராஜா ஓனர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், இவரோட காண்டாக்ட் எடுக்கிறதுனால. ஸோ ஓனர்னு கொடுத்துட்டு அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். வாட் அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த சப்ளை பண்ண போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சேல்ஸில் இருப்பார். அவரோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் தேவைன்னா அவருக்கு தான் கால் பண்ண போகிறீங்க, ஓனருக்கு நீங்கள் கால் பண்ண போகிறது இல்லை. ஸோ அவர் பேர் ராமு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சேல்ஸு இஎக்ஸி அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோட மொபைல் நம்பரை நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஓனருக்கு கால் பண்ண முடியாது. ஸோ பர்டிகுலர் அந்த பர்சனுக்கு கால் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசணும் அப்படின்னு நீங்கள் யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கு நீங்கள் கால் பண்ண முடியாது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க நேமு கலைன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னு போட்டுக்கலாம். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இவங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது சப்ளையருக்கு தான் அப்படின்னு இல்லை, கஸ்டமருக்கும் நீங்கள் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யார்கிட்ட பேமெண்ட் கேட்குறது, அண்ட் தென் யார் ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசுகிறது. ஸோ வந்து ப்ரொடக்ஷனில் மிஸ்டேக் இருக்குது, அதை வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு தனியாக ஒரு பர்சன்ட்டை நீங்கள் பேசிக்கலாம். இது மாதிரி மல்டிபிள் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து பேப்பரில் எழுதுறதோ அல்லது வந்து மொபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை தேடுறதோ இல்லாமல் சிங்கிள் லெஜர்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள். மல்டிபிள் மொபைல் நம்பர் நீங்கள் எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கம்பெனியில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீம்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.